ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம் நியூ இயர் ஸ்பெஷலாக. ஆனால் வந்து என் தம்பி பர்த்டேக்காக நான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி முடிச்சோடனே ப்ரெட்டு வச்சு தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ப்ரெட் சைட்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு ப்ரெட்டு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க க்ரீம்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். க்ரீம் எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ வந்து பீஸாக வந்து நல்லா உடச்சி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பால் ஊற்றிக்கலாம். பிஸ்கெட் நல்லா அரைச்சி க்ரீமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெட்டு வச்சுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் வச்சிடணும். அதுவும் வச்சு முடித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணணும். நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா நான் யாரும் திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவே நிறைய திட்டினாங்க என்ன பண்ணும்போது. எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். அப்புறமா வந்து உள்ளே நல்லா சாப்பிடும்போது சும்மா டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்து சாக்லேட் போட்டுக்கலாம். உள்ளே இருக்க அந்த க்ரீம் ஒயிட் க்ரீம் போட்டுட்டு இப்போ சைடு ஃபுல்லாக நம்ம வந்து க்ரீம் வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணி முடித்தோடனே மேலே கார்னிஷிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நல்லா போட்டுடலாம் மேலே. அது போட்டோடனே பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். இப்படி பார்க்கவே சூப்பராக இருக்கா டேஸ்ட்டு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இப்போ வந்து மேலே அந்த க்ரீம் வந்து வச்சிடலாம். எப்படி போகுது இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து நியூ இயர்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இப்போ வந்து நம்ம சாக்லேட் வச்சுக்கலாம் மேலே டைரி மில்க். அப்படியே பார்க்கவே டேஸ்டியாக இருக்கா. ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். செம்ம ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. கேக் ரெடி. இப்போ பாருங்கள், இதை தான் நான் செஞ்சுருக்கேன் கிஃப்ட்ஸ் அவனுக்கு. ஓகே.